ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். லேசியான மார்னிங்கில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் பண்ண போகிறது கம்பங்கூழ். ஸோ அதுக்கு கம்பங்கூழ் மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கம்பங்கூழ் மிக்ஸ் இல்லை, கம்பு தான் இருக்குன்னா அதை 2 வாட்டி அலசிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. இது நான் இப்போ 3/4 கிளாஸ் போட்டுக்கிறேன். நான் இப்போ 1 கிளாஸ்க்கான அளவு சொல்லிடுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஊற்றி இங்கே நல்லா கரைச்சிக்கோங்க. இதை டைரெக்டாகவே குக்கரில் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். குக்கரில் இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கம்பங்கூழ் மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரைச்சி வச்ச கம்பங்கூழ் மிக்ஸையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சிடலாம். முடியாச்சு, விசில் போட்டுருவோம். இது மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சுக்கோங்க. 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா கட்டியாக இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மோர் கரைச்சி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வெட்டணும், அதுதான் நல்லாயிருக்கும். மோருக்கான டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி மோர் செஞ்சால் இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், கம்பங்கூழ் சூப்பராக கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வடகம், மாங்காய் துவையல், மாங்காய் ஊறுகாய் எல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.